ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயா? கஷ்டங்கள் எனக்கு பழகிவிட்டதப்பா, இனி எதுவும் பெரிசாக என்னை பாதிக்காது என்று இயல்பு நிலைக்கே உன்னுடைய மனது வந்துவிட்டது என்பதை உன் அப்பா நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். தொட்ட இடமெல்லாம் பிரச்சனைகளாகவே இருக்கின்றன. எங்கு சென்றாலும் என்னை நோக்கி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே. என்ன வாழ்க்கை? இல்லை, நான் என்ன பாவம் பண்ணேன் என்றே எனக்கு தெரியவில்லை என்று நீ அழுகும் பொழுது என் மனது மிகவும் வேதனையாக இருக்கின்றது தங்கமே. வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. என் வாழ்க்கையில் எது சரியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் வாழ்க்கை துணை சரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய உனக்கு அதுவும் சரியாக அமையவில்லை என்ற வருத்தம் இருக்கின்றது. நீ நேசிக்கும் உறவே உன்னை ஏமாற்றுகின்றது என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய். நான் எவ்வளவுதான் அவர் மீது அன்பை கொட்டினாலும் அவருக்கு ஏனோ என்னுடைய அன்பு புரியவே இல்லை. வாழ்க்கை முழுவதும் ரணமாகவே இருக்கின்றது. என் மனம் முழுவதும் காயத்தோடும் கண்ணீரோடும் இருக்கின்றது. நான் என்னதான் செய்வேன் என்று தெரியவில்லையே. அவர் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது என்று கூறு கொண்டிருந்த நானே அவர் தேவையே இல்லை என்று கூறும் அளவிற்கு இந்த வாழ்க்கை என்னை கஷ்டப்படுத்துகின்றது. என்னவரும் என்னை கஷ்டப்படுத்துகிறார் என்று அழுகின்றாய். கவலைப்படாதே பிள்ளையே, உன் மனதில் இப்பொழுது பல குழப்பங்கள், பல கேள்விகள் இருக்கின்றன. உன் மனம் இப்பொழுது தெளிவாக இல்லை. ஆனால் அனைத்திற்கும் பதில் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கும். நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வாய். நீ யாருக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களுக்காக ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். பலரின் ஏமாற்றங்களால் மனம் உடைந்து நொறுங்கி கிடக்கின்றாய். அனைத்தும் சரியாகிவிடும். நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் யாருமே உனக்கு முதலில் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள். உனக்கு நிரந்தரமானவன் ஒன்று நான், மற்றொன்று நீதான் உனக்கு நிரந்தரமானவர். அதை மட்டும் நீ உணர்ந்தால் போதும். யாருடைய அன்புக்காகவும் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டாய். எதை வேண்டுமானாலும் பிச்சை எடுக்கலாம். ஆனால் அன்பை மட்டும் பிச்சை கேட்கக்கூடாது என்ற புரிதலை முதலில் நீ புரிந்து கொள். நீ நேசிப்பவர் உன்னை ஏமாற்றுகின்றார் என்று தெரிந்த உடனேயே நீ அவரை விட்டு விலகிவிட வேண்டும். விலகி வருவதுதான் சரியான முடிவு. அப்பொழுதுதான் உன்னவர் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார். நீ இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது என்ற நிலைக்கு எப்பொழுதோ அவர் வந்துவிட்டார். கூடிய விரைவில் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நான் முடித்து காட்டுகின்றேன். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. இன்னும் ஒரு சில நாட்களில் உன்னுடைய பிரச்சனை தீவிரமாகும். அதன் பிறகு அனைத்தும் சுமூகமாக முடியும். ஓ முருகா.